ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எபிசோட் 6 ஸ்பூக்கி இன் லவ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த 300 வருஷம் பழமையான கேஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேடுவாங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ண போது இந்த பொண்ணோட உட்பி அவனோட அம்மா கிட்ட வந்து எனக்கு இந்த மரம் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட இடத்துக்கு வெளியவே வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் எனக்கு குடுத்துருங்க. அதுக்கு பதில் எங்களோட பரம்பரை மரம் ஒண்ணு இருக்கு. அத நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, என்னென்னமோ ரிசர்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணோட புதைச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருந்திருக்கும். ஸோ அத கண்டுபிடிக்கிற நேரத்தில இந்த பொண்ணும், அ அவனோட ஃபுட்பியும், அப்புறம் ஹீரோவும், அ கூட வேலை செய்ற அந்த பொண்ணும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்காக போவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அப்படியே ஆனா 2 பேருக்குள்ள வந்து ஒரு லவ் இருக்கும். பட் ஆனா வெளிய காட்டிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு பைக் வந்து இதுவாகும். ஸோ, அப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து அவங்க கிஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்க பாட்டி கைய நீட்டுவாங்க. ஆனா, இவளால கை கூட குடுக்க முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதனால இந்த பையன ஓகே சொல்லிடு" அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ, ஃபேமிலி மீட்டிங் ஒண்ணு வைப்பாங்க. அந்த ஃபேமிலி மீட்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இந்த பொண்ணோட சிஸ்டர் என்ன பண்ணுவா, இவன் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு இருந்தா இல்லையா, அந்த பையன்கிட்ட போயிட்டு, "நீ உண்மைய சொல்லு. எங்க அக்காவுக்கு வந்து பேயெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி நீ வந்து சொன்னீன்னா, நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஸோ, அவ வந்து ஒரு சதி பண்ணுவா. ஏன்னா, இவளோட லைஃப் வந்து நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. ஸோ, இவ வந்து என்ன பண்ணுவா, அ நான் இன்னைக்கு ஃபேமிலி டின்னருக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, சரி அப்படியே சஸ்பென்ஸா இருக்கும். ஃபேமிலி மீட்டிங்க்கு வந்து இவ வந்து உள்ள வருவா. வந்ததுக்கப்புறம் இவ வந்து சொல்வா, நான் வந்து ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு வந்து, இவருக்கும் எனக்கும் தான் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகப்போது அப்படிங்கிற மாரி சொல்லுவா. ஸோ, கதை இதோட முடியுது. ஸோ, எபிசோட் 7ல என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல குடுத்துருக்கேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.